யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் பத்தி ஒரு பிக் அப்டேட் வந்து கொடுக்க போகுது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலி யூடியூப் கிரியேட்டர்ஸ், யூஸ்வலி யார் வந்து ஏஐ வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அண்ட் ரியாக்ஷன் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. எந்தெந்த சேனல்லாம் மானிட்டைஸ் ஆக போகுது, எந்தெந்த சேனல்லாம் டிமானிட்டைசேஷன் ஆக போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வந்து யூடியூப் கிரியேட்டர் அண்ட் உங்களோட மானிட்டைசேஷனுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வித்தவுட் எனி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்கள் சேனலில் வந்து இருக்கக்கூடாது, ரீயூஸ் கண்டென்ட், அது மாதிரி சில பாலிசி வந்து இருந்துச்சு. இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் யூடியூப் வந்து உங்கள் சேனலில் வந்து மானிட்டைசேஷன் பண்ணிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ அதில் சில விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரொடியூஸ்ட் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மாஸ் ப்ரொடியூஸில் என்னென்ன வீடியோஸ் வந்து வந்துடும்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஐ டூலில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் டெஸ்ட், ஒன்லி ஒரு டெஸ்ட்லயே நீங்க கம்ப்ளீட் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு அதை டைரக்ட்லி நீங்க வீடியோ அப்லோட் பண்றீங்க. உங்களோட ஓன் வாய்ஸ் இல்லை, அதுல ஸ்கிரிப்ட் இல்லை, உங்களோட எடிட்டிங் எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாத போது இதை வந்து யூடியூப் என்ன பண்ணுவோம்னா உங்களோட சேனலை வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஐ வீடியோ இது மாதிரி பண்ணாத, நீங்க எப்படி பண்ணா மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ விக்கிபீடியாலேருந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்து அப்படியே அதுக்கு ஏஐ வாய்ஸ் கொடுத்து நீங்க டைரக்ட்லி யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா இந்த சேனலும் வந்து மானிட்டைஸ் ஆகாது. ஸோ எல்லாம் என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்து மாஸ் ப்ரொடியூஸ்ல வந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்ல என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னா வீடியோல வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். வியூஸ் வந்த உடனே நீங்க அதே வீடியோவே சும்மா ஒரு கொஞ்சமா எடிட் பண்ணி நீங்க அந்த வீடியோவே நீங்க அப்லோட் பண்ணீங்க, இல்லைன்னா உங்களோட தம்ப்நெயில் டைட்டில் வந்து எல்லா வீடியோலுமே சேமா இருக்கு, இதுவும் என்ன ஆகும்னா உங்களோட சேனல் வந்து டெலீட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டிவேஷனல் வீடியோ வந்து பண்றீங்க, மோட்டிவேஷனல் வீடியோ பண்றதும் அதே மாதிரி தான். நிறைய வெப்சைட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அதை டைரக்டா ஏஐ வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே டைரக்டா வந்து அப்லோட் பண்ணிடுறீங்க. ஸோ இது மாதிரி சேனலும் வந்து மானிட்டைஸ் ஆகாது, இதுவும் சேனல் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸ்லைட் ஷோன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைட் ஷோனா என்னன்னா, இப்போ டாப் 10 பர்சன் எக்ஸாம்பிள், இப்போ டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லிட்டு போடுறாங்க, இல்லைன்னா டாப் 10 எல்லாமே டாப் 10 வரும். டாப் 10 குட் பிளேசஸ் இன் இந்தியான்னு சொல்லி போடுவாங்க, டாப் 10 ஹீரோயின்ஸ், அது மாதிரி நிறைய டாப் 10 வீடியோஸ்ன்னு சொல்லி ஸ்லைட் ஷோ போடுறவங்க இது மாதிரி வீடியோஸும் வந்து டிமானிட்டைஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரியாக்ஷன் வீடியோனா, ரியாக்ஷன் வீடியோ எப்படின்னா, மேல வந்து வீடியோ போயிட்டு இருக்கும், கீழே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப ரியாக்ஷன் கொடுக்கறத விட்டுட்டு அவங்க ஜஸ்ட் அப்படியே சிம்பிளி உட்காந்து இருந்தாங்கன்னா அதுவும் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது மாதிரி சேனல் எல்லாம் ஈஸியா யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. ரியாக்ஷன் வீடியோ மானிட்டைஸ் ஆகும். ஆனா நீங்க அப்படியே சைலண்டா உட்காந்து மேல வீடியோ போயிட்டு இருக்கு, நீங்க சைலண்டா கீழே உட்காந்து இருக்க கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு பேசணும் உங்களோட வாய்ஸ்ல. ஸோ அது மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க ரியாக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து மானிட்டைஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா, இப்போ எக்ஸாம்பிள் விளாகிங் வந்து பண்றீங்க, விளாகிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேக் கேமரா வந்து நீங்க உங்களோட ஃபேஸ் வந்து காட்ட மாட்டேன்றீங்க, ஜஸ்ட் பேக் கேமரா வச்சு நீங்க ஃபுல் வியூ வந்து காட்டுறீங்க, இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி சேனல் எல்லாம் கூட யூடியூப் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. ஸோ அது மாதிரி தப்பும் நீங்க வந்து பண்ணாதீங்க. என்ன பார்த்துட்டோம்னா, எது மாதிரி சேனல் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ஏஐ டூல்ஸ்ல நீங்க வந்து ஏஐ வீடியோஸ் பண்றீங்க, வீடியோஸ் பண்ணும்போது உங்களோட அந்த வீடியோ வந்து நீங்க இருந்து எடுத்தா கூட உங்களோட அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கு பாருங்க, அந்த வாய்ஸ் ஓவர் வந்து உங்களோட ஓன் வாய்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி ஏஐ வாய்ஸும் நீங்க கொடுத்துட்டு வீடியோவும் கொடுத்துட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து நீங்க வந்து ஓனா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் வந்து ஏஐயோட ஹெல்ப்பை எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து கொஞ்சாச்சும் சேஞ்சஸ் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ்லயுமே யூடியூப் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் அந்த ஹியூமன் டச் இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டா ஏஐயா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு அதுல வந்து ஹியூமன் டச்சால நம்ம பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க. அதனால எல்லா வீடியோஸ்லயுமே இப்போ ரியாக்ஷன் வீடியோ பண்ணா கூட
உங்களோட வாய்ஸ் ஓவர் வந்து நீங்க கொடுங்க. அதேட்டும் சரி, வாய்ஸும் சரி, எடிட்டிங்கும் சரி, எல்லாமே வந்து நம்ம ஏஐயோட ஹெல்ப் வச்சு நம்ம பண்ணோம்னா அது கண்டிப்பா வந்து டிமானிட்டைசேஷன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலா என்னோட சஜெஷன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர். என்னன்னா, நீங்க பண்ண வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்றது தான் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன்ஸ் வந்து உங்க சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 10 மில்லியன் வரைக்கும் வியூஸ் வந்து வருது. ஆனா நீங்க எல்லா வீடியோஸுமே டெலீட் பண்ணிட்டு நீங்க திருப்பியும் வீடியோ வந்து அதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்ஸ் வந்து உங்க சேனல் டிமானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா அது மானிட்டைஸ் ஆகுறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சவளோ உங்களோட ஃபேஸ் வேல்யூல நீங்க வந்து வீடியோ பண்ணுங்க. உங்களோட ஓன் கண்டென்ட்டா நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு உங்களோட ஸ்கிரிப்ட் எழுதுறது ஆகட்டும், அதுவும் வந்து ஓன் ஸ்கிரிப்டா எழுதி நீங்க வீடியோ வந்து ரெடி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீங்க நேம் உங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து யூடியூப்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் வரைக்கும் உங்களை எடுத்துட்டு போவோம். இப்போ நார்மலா இது மாதிரி வீடியோஸ் ஏஐ வீடியோஸ் பண்றவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கிடைக்கிறதுல அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இது மாதிரி காட்டன் வீடியோஸ், இது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ பண்றவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். பிராண்ட் ப்ரமோஷன் வந்து உங்களை நம்பி கொடுக்குதுன்னா யூடியூப் அது வந்து ஒன்லி உங்களோட நேம் அண்ட் ஃபேஸ் வேல்யூ பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களோட நேம் அந்த ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு தான் வந்து அந்த பிராண்டை வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துங்க, இப்போ என்னோட சேனலில் வந்து 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4000 கூட நான் ரீச் பண்ணல. என்னோட சேனல் வந்து 3 மந்த்லேயே மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அண்ட் யூடியூபே வந்து இப்போ ஸ்பான்சர்ஷிப்காக எனக்கு மெயில் வந்து பண்ணியிருக்கிறத நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டுறேன் பாருங்க. எக்ஸ்ட்ரா எப்படி வந்து ஏர்ன் பண்ணலான்றத வந்து எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மாதிரி ஸ்பான்சர்ஷிப் அண்ட் பிராண்டிங்காக. ஸோ நீங்கள் சின்ன யூடியூபராக இருந்தால் கூட உங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து நீங்கள் காட்டுனீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கும் நடக்கும். உங்களோட ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அண்ட் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும், போக போக கண்டிப்பா அது ஈஸியா தான் தெரியும். வந்து ரேட் ஆக்குறது, ரேட்டை வந்து டாக் ஆக்குறது, டாகை வந்து வேற மாதிரி ஆக்குறது, அது மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க. உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தென் டாடா ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.